பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 21:13. ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 13. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். 21:11 வாசிக்கிறேன். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. சாராய் தான் ஆபிரகாமோடு ஆகாரை சேர்த்தால் அதே சாராய் அந்த அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும் என்று சொல்கிறார். ஆபிரகாம் கத்தரிடத்தில் வரும்பொழுது கத்த சொல்கிறார், சாராய் என்ன சொல்கிறாளோ ஒரு சொற்படி கேள் என்று சொல்கிறார். இப்பொழுது அவனுக்கு வழி தெரியவில்லை. அவள் ஆகாரை அனுப்பிவிடுகிறான். அப்பத்தையும் துருத்தி திராட்சரசத்தையும் கொடுத்து அனுப்பிவிடுகிறான். இப்போ அவன் வாழ்க்கையில் ரொம்ப மனசு நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறான். அடிமை பெண்ணும் மகனும் உன் வித்தாக இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று கத்தர் அவனை பேசி திடப்படுத்துகிறார். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது என்று 11ஆம் வசனம் சொல்கிறது. ரொம்ப துக்கப்பட்டான் ஆபிரகாம். இப்போ தான் ஒரு இஸ்மவேல் எனக்கு கிடைச்சதுன்னு நினச்சி அந்த இஸ்மவேல் என்னை விட்டு போகுது. நமக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கத்த தரணும். தற்காலிகமான ஆசீர்வாதங்கள் வந்து கைவிட்டு போகிறது நமக்கு வேண்டாம். இஸ்மவேல் பிறந்தார், வளர்ந்தார். கொஞ்ச நாளே ஆபிரகாம் விட்டு போயிட்டார். தான் பெற்றெடுத்த பிள்ளை அவனை விட்டு போய்விட்டது. இடையில வந்து ஆகார் அவனை விட்டு போய்விட்டது. அவன் வாழ்க்கையில் இது ஏன் என் லைஃப்பில் வந்தது, இது ஏன் என் லைஃப்பில் நடந்தது, இது ஏன் என் வாழ்க்கையில் என்னை விட்டு போனது, ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மிகவும் காயப்பட்டான். இது அவசியமே இல்லை. இது அவசியமில்லாத ஒரு சூழ்நிலைகள் அவன் தேவன் முன்குறித்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அது அவனுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. நானாக கேட்டேன், சாராய் நீ தான் சேர்த்து விட்ட, இப்போ நீயே அவளை விரட்டுங்கிற, நான் எங்கே அனுப்புவேன்? இப்போ நான் பெற்றெடுத்த பிள்ளை, அதையும் நான் கொஞ்சிருப்பேன், அதையும் நான் விளையாடிருப்பேன், அதுட்டையும் நான் அநேக அன்பு பாசத்தை காமிச்சிருப்பேன். இப்போ நான் அதையும் நான் இழக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இடையில் வந்து பழகிட்டு உங்களை விட்டு போகிற எந்த உறவுகளாக இருந்தாலும், ஏதோ ஒன்று உங்களிடத்தில் நெருங்கி வந்துட்டு இப்பொழுது விலகி போகிற எந்த ஒரு காயங்களாக இருந்தாலும் என் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். ஒன்று மட்டும் நிச்சயம், நமக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் தான் நமக்கு நிரந்தரம். கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் நிரந்தரம். என் தேவன் உங்களுக்கு நிரந்தரமாக இருப்பார். நித்திய தகப்பன், நித்திய துணை, உங்களை கைவிட மாட்டார், மகிமையை நடத்துவார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று, கட்டுகளை உடைத்தருகிறார். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.